திமுகன்ற அந்த பிராண்ட் இல்லாம தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு இந்த மாதிரி 108 சீட்டு ஜெயிக்க முடியுமா உங்களால? நான் கேக்குறேன். நானு இன்னைக்கும் திமுகன்ற பேரை வச்சுதான் ஓட்டுறாங்க. திஷா அரசியலுக்கு வராங்கன்னாக்கா எந்த ஒரு மக்கள் பணியும் செய்யாத உதயநிதி அரசியல் இருக்கும் போது சொல்லுவாரு, அவரு சட்டசபையில ஷூட்டிங் நடக்குதுன்னு சொல்லுவாரு, ஸ்கிரிப்ட் பேப்பரை படிக்கிறாருன்னு சொல்லுவாரு. அது கதறலின் உச்சம். அவ்வளவு திரிஷா வந்து துணை முதலமைச்சர் ஆயிடுவாங்க, அடுத்து ஜெயலலிதா ஆயிடுவாங்க, இன்பநிதி அரசியலுக்கு வர தயாராயிட்டார் அப்படின்னும் போது திரிஷாவை பத்தி பேச தகுதி உங்களுக்கு கிடையாது. அந்த வசனம் உதயநிதிக்கு பொருந்தக்கூடியது. அப்பா இப்ப நீங்க நல்லா கேட்டுக்கோங்க, ஸ்டாலினா இருக்கட்டும், இல்ல உதயநிதியா இருக்கட்டும், இல்ல இன்பநிதியை கூட வச்சுக்கோங்க, பரவாயில்ல. நீங்க நல்லா பாருங்க, சட்டசபையில நடக்கிற விஷயம் லைவாக போடணும்னு இது வரைக்கும் எந்த முதலமைச்சர் நினைச்சாங்க? யோசிச்சு பாரு. ஆனா நாங்க பேசுற எல்லாத்தையும் லைவா அப்படியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காரு நம்ம முதலமைச்சர். அதெல்லாம் பாராட்டணுமே தவிர உதயநிதி பேசுற பேசல. நான் அண்ணாமலை சொல்ற டைலாக் தான். திரிஷா வராங்க வரல ரெண்டாவது விஷயம், திரிஷா வந்துருவாங்க, திரிஷா வந்து துணை முதலமைச்சர் ஆயிடுவாங்க, அடுத்து ஜெயலலிதா ஆயிடுவாங்க சொல்ற தகுதி உங்களுக்கு இருக்காடா முதல்ல அப்படின்னு கேள்விதான். அது வரும்போது பாத்துக்கலாம். அது இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிளானுமே கிடையாது, வரதா எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அது சும்மா நம்மளா வந்து ஒரு ரூமர்ஸ் கலப்பக்கூடாது. வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பாத்துக்கலாம். எத்தனை ஃபேக் ஐடியா வச்சு சுத்திட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் உங்களுக்கு தெரியுமா? நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். அதாவது கோவத்தால ஒருத்தன் பேசுறான், இது பண்ணிட்டான், விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருமே அபியூசர். விர்ச்சுவல் வாரியர்ன்ற பேரை வச்சு விஜய் போட்டோ வச்சு ஒருத்தன் வந்து ஃபேக்கா ஒரு ஐடியா கிரியேட் பண்ணி பெண்களை ஆபாசமா திட்டி அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதையே ஒரு கண்டென்ட்டா போடுறான். எடுத்து நம்ம பயலுக்கு எடுத்து அடிக்கிறான். என்னடா இதுன்னு சொன்னாங்க. இல்ல அவரு அப்படிதான் சொல்லுவாரு, அவரு சட்டசபையில ஷூட்டிங் நடக்குதுன்னு சொல்லுவாரு, ஸ்கிரிப்ட் பேப்பரை படிக்கிறாருன்னு சொல்லுவாரு. அது கதறலின் உச்சம். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க நல்லா பாருங்க, சட்டசபையில நடக்கிற விஷயம் லைவாக போடணும்னு இது வரைக்கும் எந்த முதலமைச்சர் நினைச்சாங்க? யோசிச்சு பாரு. ஆனா நாங்க பேசுற எல்லாத்தையும் லைவா அப்படியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காரு நம்ம முதலமைச்சர். அதெல்லாம் பாராட்டணுமே தவிர உதயநிதி பேசுற பேசல. நான் அண்ணாமலை சொல்ற டைலாக் தான். இப்ப நீங்க நல்லா கேட்டுக்கோங்க, ஸ்டாலினா இருக்கட்டும், இல்ல உதயநிதியா இருக்கட்டும், இல்ல இன்பநிதியை கூட வச்சுக்கோங்க, பரவாயில்ல. திமுகன்ற அந்த பிராண்ட் இல்லாம தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சு இந்த மாதிரி 108 சீட்டு ஜெயிக்க முடியுமா உங்களால? நான் கேக்குறேன். நானு இன்னைக்கும் திமுகன்ற பேரை வச்சுதான் ஓட்டுறாங்க. மக்களுக்கு போய் கேளுங்க, சூரியன் ரெட்டையில இருந்தா இன்னைக்கும் மக்கள் சொல்றாங்களே தவிர உதயநிதிக்கு போடுவேன் இன்பநிதிக்கு போடுவேன் யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி சும்மா அப்பா முதுகுல ஏறி சவாரி செய்யற உதயநிதி எல்லாம் பேசுறாருன்னு போது அதெல்லாம் ஒரு கேள்வியை கேட்டு உங்க மீடியாவை அசிங்கப்படுத்திக்காதீங்க. இப்போ விஜய் அவர்களை விமர்சனம் பண்றாங்க, கைது பண்றாங்க, ஒரு இது போகுது. ஏன்னா இப்போ சமீபத்துல ஒரு வேற அதாவது நம்ம அப்படி அது வந்து நம்ம பொத்தாம் பொதுவா அப்படி விஜய பேசினால் கைது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு முதலமைச்சரை குறித்து நீங்க பேசுறீங்கன்னா அவருக்கான மரியாதையை கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு நடிகரா இருந்தாரு, அவர் மேல நீங்க பல்வேறு விமர்சனம் வைக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ கூட என்ன அவன் சொன்ன வார்த்தையை நீங்க பாத்தீங்களா? என்ன பேசுறான்னு சொல்லிட்டு என்ன பண்றது, உங்க அப்பன மாதிரி கேடுகட்ட ஜென்மத்தை எல்லாம் வந்து மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. இந்த வார்த்தை தவறான ஒரு வார்த்தை. இது வந்து ஸ்டாலினை பேசினாக்க சும்மா விட்டுருப்பாரா ஸ்டாலின்? அந்த டைம்ல எத்தனை மக்கள் எங்க தாவே காட்கள் எத்தனை பேர் கைது பண்ணாங்க பாத்தீங்களா இல்லையா? ஜாசன் சஞ்சய் போன் பண்ணி என்னது உங்க அப்பா அங்க இல்லையா, பனையூர்லயே ஒரு நடிகையோட இருப்பாரு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து தேவையான அன்பார்லிமெண்டரி வேர்டு இதெல்லாம். அதாவது உங்களுக்கு ஒருத்தர் மேல வன்மம் இருக்கு அப்படின்னாக்கா நீங்க அது தனிப்பட்ட முறையில கேமரா ஆஃப் பண்ணி நீங்க பேசிக்கோங்க, தப்பு இல்ல. ஒரு கேமரா முன்னாடி பல நபர்களை வந்து நீங்க ட்ரிகர் பண்ற மாதிரி பேசுறீங்க, உங்களை பார்த்து பல பேர் பேசுறாங்க அப்படின்னாக்கா இது தவறான ஒரு உதாரணம். இது வந்து அன்பார்லிமெண்டரி வேர்டு இதெல்லாம். அதாவது உங்களுக்கு ஒருத்தர் மேல வன்மம் இருக்கு அப்படின்னாக்கா நீங்க அது தனிப்பட்ட முறையில கேமரா ஆஃப் பண்ணி நீங்க பேசிக்கோங்க, தப்பு இல்ல. ஒரு கேமரா முன்னாடி பல நபர்களை வந்து நீங்க ட்ரிகர் பண்ற மாதிரி பேசுறீங்க, உங்களை பார்த்து பல பேர் பேசுறாங்க அப்படின்னாக்கா இது தவறான ஒரு உதாரணம். இது வந்து அதாவது முதலமைச்சர் பேசிட்டாரு அதனால தப்புன்னு கிடையாது. யாருமே யாரையும் பேசக்கூடாது. அதாவது எனக்கு பல விமர்சனங்கள் இருக்கும் உதயநிதி மேல இன்பநிதி மேல. நான் பார்த்தேன் போட்டோவை, நான் பார்த்தேன். அது எல்லாத்தையும் நம்ம ஓப்பனா நம்ம பேச முடியுமா? யோசிச்சு பாருங்க. நீங்க அதெல்லாம் வந்து நம்ம கடந்து போயிடலாம், நம்ம அவ்வளவுதான். ஒரு சிலர் நம்ம மறைச்சிட்டு போனோம். ஆனா இங்கே வந்து பாத்தீங்கன்னா விஜய்ன்ற அந்த ஒரு நபர் மேல இருக்கக்கூடிய அந்த வன்மத்தை இவங்க வார்த்தைகளாக கொட்டுறாங்க. அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப கொச்சையாக. நீங்க ரீசெண்டா பாத்தீங்க ஜேம்ஸ் ராஜான்னு ஒருத்தன் ஆபாசமா பச்சை பச்சையா பேசுறான். அதை எப்படி ஆதரிக்க முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க. அதுக்கு வந்து இந்த நக்கி பைய கோபால் இருக்கா இல்லையா, நக்கீரன் கோபால் யாராமிஸ், அவன் வந்து ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவனெல்லாம் தூக்கி உள்ள வச்சு கசக்கணும்னா அவனெல்லாம் என்ன வார்த்தை பேசுறான் நீ நல்லா கேட்டு பாரு. சோசியல் மீடியா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்போன் இல்லாத குழந்தைகளே கிடையாது, எல்லா குழந்தைகளும். அப்ப அந்த மாதிரி வார்த்தைகள் ஒருத்தர் பேசுறான்னா உடனே அவனை தூக்கி உள்ள வச்சு ஆக்ஷன் தானே எடுப்பாங்க. நீ வந்து உண்மையிலேயே முதலமைச்சர் குறித்து உனக்கு விமர்சனம் இருந்தா ஆட்சி மேல குறை சொல்லு, தப்பு கிடையாது. பர்சனல் விமர்சனம் எப்படி வைப்ப? திமுக மேல துறை ரீதியான அந்த அரசியல் ரீதியான விமர்சனங்களை தான் நாங்க வைக்கிறோமே தவிர அவங்களை பர்சனல் அட்டாக் பண்ண அவசியம் கிடையாது. அன்லெஸ் ஆர் அன்டில் அவங்க பண்ற வரைக்கும். விர்ச்சுவல் வாரியர்ஸும் நிறைய பெண்களை அபியூஸ் பண்றாங்கன்னு ஒரு விமர்சனம் இருக்குது. கெட்டதெல்லாம் பேசுறாங்க கமெண்ட்ல, அவங்கள தடுக்க மாட்டீங்க, இங்க வந்து பேசுறீங்கன்னு கேக்குறாங்க. எத்தனை ஃபேக் ஐடியா வச்சு சுத்திட்டு